இது போல சின்னதா ஒரு வட்டம் கிடைக்கும். இந்த வட்டத்துக்கு நடுவுல ஒரு சின்ன ஹோல்ஸ் இருக்கு. இந்த ஹோல்ஸ் வழியா தான் ஊசியை உள்ள விட்டு டபுள் குரோச்செட் பண்ண போறோம். டபுள் குரோச்செட் போடுறதுக்காக 3 செயின் ஸ்டிச் போடணும். 3 செயின் ஸ்டிச் போட்டது ஒரு டபுள் குரோச்செட்டை கணக்கெடுக்கணும். இப்போ இந்த வட்டத்துல நடுவுல இருக்கிற இந்த ஹோல்ஸ் வழியா தான் ஊசியை உள்ள விட போறோம். வட்டத்துக்கு உள்ள ஊசியை உள்ள விட்டு அந்த பக்கமா இருக்கிற ரன்னிங் நூலை மேலே இழுக்கும் பொழுது 3 லூப் ஊசியில இருக்கும். முதல் 2 லூப் வழியா ரன்னிங் நூலை எடுக்கணும். அடுத்த 2 லூப் வழியா ரன்னிங் நூலை எடுக்கும் பொழுது ஒரு டபுள் குரோச்செட் கிடைச்சது. 3 செயின் ஸ்டிச் போட்டது ஒரு டபுள் குரோச்செட் கணக்காச்சு. அடுத்த டபுள் குரோச்செட் போட்டாச்சு. இப்போ 3வது டபுள் குரோச்செட் போட்டதுக்காக ஊசியை வட்டத்துக்குள்ள விட்டு இருக்கேன். ரன்னிங் நூல் எடுத்திருக்கேன். 3 லூப் ஊசியில இருக்கு. முதல் 2 லூப் வழியா ரன்னிங் நூலை வெளியே எடுக்கணும். அடுத்த 2 லூப் வழியா ரன்னிங் நூல் எடுக்கணும். இந்த வட்டத்துல 3 டபுள் குரோச்செட் போட்டிருக்கேன். 3 செயின் ஸ்டிச்சை ஒரு டபுள் குரோச்செட்டை கணக்கு எடுத்துட்டு அடுத்து 2 டபுள் குரோச்செட் போட்டிருக்கேன். இந்த வட்டத்தை சுத்தி 9 டபுள் குரோச்செட் போடணும். மொத்தம் 12 டபுள் குரோச்செட் நமக்கு வர்றது போல இருக்கணும். முதல்ல போட்டு 3 செயின் ஸ்டிச்ல ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். மேலே இருக்கிற செயின் ஸ்டிச் வழியா ஊசி உள்ள விட்டு ரன்னிங் நூலை வெளியே இழுத்து இந்த ஸ்டிச் வழியா எடுத்தோம்னா ஸ்லிப் ஸ்டிச் கிடைச்சாச்சு. 12 டபுள் குரோச்செட் இந்த வட்டத்தூர்ல போட்டு முடிச்ச பிறகு இது போலதான் இருக்கும். இப்போ இந்த லைன் முடிஞ்சாச்சு. இந்த கலரை நம்ம கட் பண்ணி எடுக்கணும். அதுக்காக இந்த நூலை கட் பண்ணிட்டு இந்த கட் பண்ண இந்த நூலை மெதுவா இந்த நூல்ல இருந்து அப்படியே மேலே இழுக்கணும். ஊசி வழியா எடுத்தோம்னா இது போல வந்துடும். இந்த பேட்டர்னை அப்படியே திருப்பிட்டு பின்பக்கமா இருக்கிற ஸ்டிச் வழியா இந்த நூலெல்லாம் இழுத்து விட்டோம்னா அது நமக்கு கிளீனா இது போல வந்துடும். இப்போ இந்த ரவுண்ட்